வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த துனியாவை படைத்து பரிமாறித்து கொண்டிருக்கும் எல்லாம் புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே. ஈருலகம் சர்தார் உயிருள்ள மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இன்று நம் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்து பிறை 11 முடித்து இன்று மகரிபிற்கு 12 இருக்கிறோம். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து முற்றிலும் நம் முன் கதாநாயகனாக அமர்ந்திருக்கும் நம்மளுடைய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அத்தாயி கல்வி குடும்பத்துடைய தலைவர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் நம் அத்தாயி கல்வி குடும்பத்துடைய முதல்வர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் உஸ்தாபிகளுக்கும் என் முன் அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணியான உங்களுக்கும் உங்களோட பெற்றோர்களுக்கும் என் முதல் கண் சலாமை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நேரம் நமக்கு சோர்வான நேரம். 3 to அசர் வரைக்கும் இன்னும் நம்ம அசர் இன்னும் தொழுவில். இப்போ நம்மளுக்கு ஒரு ஊட்டச்சத்து வேணும். நமக்கு ஊட்டச்சத்து நமக்கு ஊட்டச்சத்து வேணும்னா என்ன சாப்பிட்ணும்? என்னம்மா சாப்பிட்ணும்? ஸலவாத்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? ஓதுங்க. சையதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா சையி. இப்போ நம்ம ஸலவாத்து ஓதுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு உற்சாகம். இப்போ சொன்னாங்கல்ல, யூரானி டாக்டர் சொன்னாங்க, கை தட்டினா இருதயத்துக்கு நல்லது. அது ஸலவாத்து ஓதுனா நம்ம உடலுக்கு நல்லது, நம்மளோட ஆரோக்கியம். நம்மளுடைய ஊட்டச்சத்தே நம்மளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறக்கூடிய ஸலவாத்து தான். நேற்று நடந்த நிகழ்ச்சி நமக்காண்டி இல்லையா? நேற்று நடந்த நிகழ்ச்சி நமக்காண்டி. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ்வுக்காண்டி. ஏன்? அல்லாஹ் பிரியப்படுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ, அவர்கள் மீது முஹப்பத் வைக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயம் எங்கே செல்வார்கள்? எங்கே போவாங்க? நிச்சயம் சொர்க்கம். அப்போது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருக்குங்களே, நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காண்டி செய்யக்கூடிய நிகழ்ச்சி. நம்ம ஹதீஸ் கிதாபில் படிச்சிருப்போம், வரலாறுகளில் படிச்சிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் மீது யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ, நான் சொல்கிறேன், என்னுடைய மலக்குமார் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அமல் செய்யலை, இபாத்து செய்யலை, ஆனால் உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு போனால் வீட்டில் உங்களை பார்க்கணும் ஒரு எண்ணம் வந்துருச்சா உடனே நான் வந்துடுறேன், உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும், நாளை மறுமை நாளிலும் நான் உங்களோட இருக்கணும் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள்.
சிறிது நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலிருந்து வஹி இறங்கி விட்டது. நாளை மறுநாள் அவர் உங்களோடு இருப்பார் என்று இந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று. எது கொண்டுங்க? அவர் அமல் செய்யலை, இபாது செய்யலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காண்டி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கே இவ்வளோ நன்மை என்றால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும்போது, இதே தான் ஒரு முறை கண்மை நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட உரையாடி கொண்டிருக்கும் போது, பேசி கொண்டிருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்னை ஆயிஷா தன் மனைவியார்ட்ட சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளிலும் கூட என்னை பார்க்காத மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். நாளை மறுமை நாளிலே. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த துனியாவில் தான் பார்க்க முடியாத மனிதர்கள் இருப்பாங்க, நாளை மறுமை நாளில் கூட உங்களை பார்க்காத மனிதர்கள் இருப்பார்களா என்று கேட்டதுக்கு, நிச்சயமாக இருப்பார்கள், அந்த மனிதர்கள் யார் என்று கேட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கஞ்சனர்கள் அப்படின்னு சொன்னார்கள். கஞ்சனா எப்படி? கஞ்சன் எப்படின்னா வசதி வாய்ப்புகள் இருக்கும், பணம் எல்லாமே இருக்கும், செலவும் பண்ணுவார், அந்த மனிதர் கஞ்சன் அல்ல. அதுக்கு விளக்கம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் மனைவியார்ட்ட சொல்கிறாங்க, அந்த மனிதர் கஞ்சன் அல்ல, பணம் காசி செலவு பண்ணாமல் பாக்கெட்லேயே வச்சிருக்கிறார், அவர் கஞ்சன் அல்ல. என் பெயர், எந்த ஒரு மனிதர் என் பெயரை செவியில் கேட்கிறாரோ பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை, அவர்கள் தான் கஞ்சன் என்று சொன்னார்கள். அப்போது நம்ம நிறையா இப்போ நம்ம ஸலவாத்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் நான் சொல்லும் போதே நீங்கள் ஸலவாத்து சொல்லணும். ஏன்னா நாளை மறுமை நாளே நீங்கள் அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கணும். இப்போ என் பெயரை கேட்டு யார் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லையோ அவர்கள் தான் கஞ்சன் என்று சொன்னார்கள். இப்போ அப்பேற்பட்ட மக்களை நம்ம ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து கூற வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத். இப்போ யூரோனிக் டாக்டர் சொன்னாங்க, யோகாவும் நம்ம அங்கத்தான் போய் செய்யணுன்னு இல்லை, நம்ம கல்லூரியிலே செய்யலாம். ஜிக்கரே ஒரு யோகா தான். ஜிக்கர் அல்லாஹூ அல்லாஹூ அப்படி இழுத்து விடுங்க, அதே ஒரு யோகா தான். இப்போ நம்ம உள்ளே இழுக்கும்போது அல்லாவை உள்ளே அழைத்து கொண்டு வெளியே மூச்சு விடுறோம், இது ஒரு யோகா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு விஷயத்தும் நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நாம் அதை பின்பற்றுவதில்லை. சொல்லுவாங்க, ஒரு மௌலானா சொன்னாங்க, நாம் உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை மௌத்தாக்கிடுறோம், நாம் மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை அயாத்தாக்குறோம் அப்படின்றாங்க. எப்படி? நம்ம இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நம்ம சுன்னத்தை அயாத்தாக்குறது இல்லை. நம்ம வஃபாத்தான பிறகு பாருங்கள், குளிப்பாட்டிட்டு துப்பி போடுவாங்க, சுர்மா விடுவாங்க, அத்தர் பூசுவாங்க. அப்போது நம்ம மௌத்தான பிறகு ஒரு சுன்னத்தை அயாத்தாக்கணும், என்ன ஃபாய்தா இருக்குது? உயிரோடு இருக்கும்போது, நாம் ரூஹு நம்ம உடம்பில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை அயாத்தாக்கணும், எவ்வளோ நன்மை என்று நேற்றே பேசுனாங்க, ஒரு அஜரத்து சொன்னாங்க, நேற்றே சொன்னாங்க. அப்போது நாம் உயிரோடு இருக்கும்போது நாம் யார் மீது அதிகமாக முஹப்பத்து வச்சுருக்கிறோமோ நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவங்களோட தான் இருப்போம் நம்ம. இப்போது அப்படிப்பட்ட நல்மக்களை நம்ம இருக்கணும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக முஹப்பத், ஈஷ்க். சும்மாகட்டே நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு நாவால் சொல்லக்கூடாது, உள்ளத்திலேன்னு சொல்லணும். உள்ளத்திலேன்னு கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயமும். அதுக்காண்டி ஒரு முயற்சி. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ நம்மளுடைய அத்தாயி கல்வி குடும்பம் ஆரம்பித்து 28 வருடங்கள் ஆகிறது, 29 வருடங்கள் ஆகுது. 1996 ஆரம்பித்தது. அதுக்கு முன்பு இருந்த மதரசாக்களை சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்களுக்கு தான் மாசாலா சேர்த்து விடுவாங்கன்னுவாங்க. முன்னாடி இருந்தவங்களாம் கேட்டு பாருங்கள்,
உங்களுடைய பெற்றோர்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய மாசால சேர்த்து விடுவோம், அப்போ தான் அடங்குவாங்கன்னு. அந்த காலங்கள் போய் இப்போ எப்படின்னா, மதரசான்னா நம்முடைய அத்தாய் கல்வி கொடுத்தா சேர்க்கணுன்ற ஒரு உள்ளம் வந்திருக்கு, ஒரு எண்ணம் வந்திருக்குது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும். ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் ஈமானை பற்றியும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலை பற்றியும் சொல்லுறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்போல் இடல் வசதி தான் நம்மகிட்ட இல்லை. வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் பிள்ளைங்க வந்து சேர பார்த்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து நம்மளுக்கு இட வசதி இல்லை. அதுக்காண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க நம்ம ஆலோசகர். அதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இப்போ உதாரணமாக எடுத்துப்போனால் 13 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம உத்தமபாளையத்தில் பெண்கள் மதரசா ஆரம்பித்தாங்க. 2014 அப்போ ஆரம்பிக்கும்போது 34 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. இப்போ நம்முடைய ஆலோசகர், நான், என் கூட எங்கள் ஊரில் இருக்கிற 2 உலமாக்கள், ஆலோசகர் கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. மொத்தம் 5 பேர். நம்ம கடையை உத்தமபாளையத்தில் இருக்கிற பெண்கள் மாசாவை பார்த்து பிறகு இதே போல் ஒரு பெண்கள் மதரசா நம்ம பாண்டிச்சேரியில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆலோசகரோட ஆலோசனை சொன்னாங்க. அதுக்காண்டி நானும் சரிங்க உஸ்தாத் முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது ஒரு விஷயம் ஒன்றை பார்த்தா தான் நம்மளுக்கு ஒன்று புரியும் அப்படின்றதுக்காண்டி முத ஆரம்பித்தது உத்தமபாளையத்தில். 2வது கான்செப்ட் சென்னை இல்லை, பாண்டிச்சேரி தான். எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல, என்னுடைய வேறு விஷயத்துக்காண்டி அதை தள்ளி போயிருந்தால் போச்சு. அப்போது 13 ஆண்டுகளுக்கு முன்புனா 12வது வருஷம் நம்ம வந்திருக்குன்னு 6 வருஷம் தள்ளி போயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முக்கியமான இடத்துல நம்மளுடைய அத்தாயி கல்வி குடும்பம் வரணும். அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி நம்ம மார்க்கத்தை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நம்மளோட ஆலோசகர் அவர்கள். அதுக்காண்டி இப்போ பாருங்க, முதல்ல 32, போன வருஷம் 38, இந்த வருஷம் 42. போன வருஷம் இதே மீலாது நபியில் பேசியிருக்கும் போது தான் சொன்னாங்க, நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100 இடத்துல நம்முடைய பிரான்ச்சு வரும்னு சொல்லிட்டு ஆலோசகர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஆலோசகர் 100ன்னு சொல்லாதீங்க, இன்ஷா அல்லாஹ் 500 சொல்லுங்கள், இல்லை 1000 சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நியத்து வந்து பெருசாக வைக்கணும். நியத்து பெருசாக வைப்போம், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் அப்படின்னு. அந்த நியத்து தான் என்னாச்சு, இப்போ 43, இந்த வருஷம் ஒரு 2, 45 ஆயிடுச்சு. இப்போ மேலும் மேலும் இதுக்காண்டி ஒரு முயற்சி. அது சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். பல மதரசாக்கள் நம்ம பார்த்துருப்போம், பெரிய பெரிய உஸ்தாதுங்கள்லாம் இருப்பாங்க, அஜிர்த்துமாருங்கள் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய மாணவர்கள் பாடத்தை சொல்லி கொடுத்து பட்டம் கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. மேற்கொண்டு அந்த மாணவர்களுடைய நிலைமை அவங்களுடைய சூழ்நிலை என்னான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆலோசனை அது அப்படி இல்லை. ஒவ்வொரு மாணவர்களுடைய திறமையை பார்த்து அவங்களுக்கு தகுந்தால் போல் அந்த வேலையை கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் இன்றைக்கு 45 உஸ்தாதுமார்கள் பிரின்சிபால்கள் நம்மளுக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. இதை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க அவங்க. தன் மாணவர்கள் மேலே செல்ல செல்ல பார்த்து ரசிக்கக்கூடியவங்க. மற்றவங்கள மாதிரி வந்து கீழே மட்டம் தட்டுறவங்க இல்லை, அவர்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க. அவங்களுடைய அமல் இபாதத்தை வச்சு அவங்களுடைய திறமையை வச்சு உங்களை உருவாக்குறதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களாக தான் நீங்கள் வரணும். இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம் 4000 பேர் இருக்கிறோம். அடுத்த வருஷம் எவ்வளோ பேர் இருக்கணும்? 40,000 பேர் உட்காரணும். ஏன்னா ஒரு மாணவர் கீழே 10 பேர் வந்தாலே போதும். 96 ஆரம்பிக்க போது 7 பேர். எத்தனை மாணவர்கள் நம்ம ஆலோசனை ஆரம்பிக்க பார்த்து 9 பேருங்க. இன்னைக்கு எத்தனை பேர்?
4000 பேர். அடுத்த வருஷம் இது மேலும் மேலும் வளரணும். இப்போ நேற்று பட்டம் வாங்கின பிள்ளைங்க, அடுத்த வருஷம் வாங்க போகிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அத்தாயி கல்வி கொடுத்துடைய மாணவர்களை கழுகு இருக்குங்கள, கோழி குஞ்சு போல் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கழுகு எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, தன்னுடைய பார்வை எங்கே இருக்கும்? தன் இறை மீது இருக்கும். இறை எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கோழி குஞ்சோ வேறு எதோ பார்த்து இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக தூக்கும். அதே போல் உங்களை பார்த்து கொண்டு, இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு அஜிரத்து பேசுனாங்கல்ல, நம்மளுடைய கல்வி குடும்பத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்ட்டு. குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அது அல்லாவுக்கும் அல்லா ரசூலுக்கும் பொருந்திக்கணும். குறை வெளியே தெரியும், ஆனால் நிறைகள் தெரியாது. ஆனால் குறையை மறைத்து நிறையை கொண்டு வாங்க, வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவோம். இப்போ நம் முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவிகள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இதே போல் உங்கள் மீது, உங்களுக்கு பிறகு நீங்கள் வருங்கால சங்கதிகள், நீங்கள் மாணவர்கள் அல்ல, வருங்கால சங்கதிகள். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு பிறகு ஒரு இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நினைத்து நீங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் ஈரு உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். அப்படிப்பட்ட நல் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஆக்கி வைப்பானாக. உங்களுக்கான சாலியான ஜோடிகளை சேர்த்து வைப்பானாக. அதை கொண்டு சாலியான குழந்தை செல்வத்தை கொடுப்பானாக. வரக்கூடிய காலங்களில் மகரத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. இது உங்களுடைய துஆவை கொண்டு, உங்களுடைய இபாதத்தை கொண்டு இந்த அத்தாய கல்வி குடும்பம் மேலும் மேலும் வளருவதற்காண்டி அது நீங்களும் நாங்களும் அனைவரும் துஆ செய்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.